பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் 2021 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துதலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவன், இந்த புதிய ஆண்டு 2021 ஆண்டை காணச் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, எத்தனையோ பேர் இந்த ஆண்டை காண முடியாதபடி மரித்து போய்விட்டார்கள் அப்பா. ஆனால் உம்முடைய மிகுந்த கிருபையினால், தயவுனால, இரக்கத்தினால அப்பா எங்களை இந்த ஆண்டில் அடியெடுத்து வைக்க தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை. ஐசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா. இந்த வாக்கு தத்தம் அநேகருடைய வாழ்க்கையில் ஆமென் என்றும் ஆண்டவரை அப்படியே நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஐசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல டாடி, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வருடத்தின் வாக்கு தத்தம், முதலாவது, நீங்கள் இழந்ததை திரும்ப தரும் தேவன் என்கிற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த வருடத்தின் வாக்கு தத்தம் செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 2021 ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கடந்த ஆண்டு 2020 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள், இப்படி பல சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். 2020 ஆண்டு கொரோனா நிமித்தம் அநேகர் உங்கள் அன்பானவர்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் அநேகர் பாருங்க, வேலையை இழந்து, வியாபாரத்தை இழந்து, படிப்பை இழந்து, வாங்கிய வட்டி கடனை அடைக்க முடியாமல் அநேகர் டிப்ரெஷனில் கடந்து போயிருக்கலாம். சிலர் தற்கொலை செய்து மரித்தும் இருக்கலாம். கடந்த 2020 ஆண்டு ஒரு மோசமான ஆண்டு, சாபத்தின் ஆண்டு என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் ஒரு பக்கம் உலக பிரகாரமான பல இழப்புகள் இருந்தாலும், மறுபக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சர்ச்சுக்கு போக முடியாவிட்டாலும், சர்ச்சுக்கு கடந்து போய் ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும், தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் அநேக ஊழியங்களை ஆன்லைன், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்,
டிவி ப்ரோக்ராம், இன்னும் அநேக காரியங்கள் வழியாய் ஊழியங்களை அதிகமாய் நடத்தி வந்ததை நாம் கண்டோம் அல்லவா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கை அதனால் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, தேவனுடைய அன்பை அறியாதவர்கள் கூட அநேகர் இந்த ஆன்லைன் மூலம் நடந்த அந்த ஊழியத்தினால அநேகர் தொடப்பட்டதையும், அநேகர் பாவங்கள்ல சாபங்கள்ல விக்கிரக ஆராதனையிலிருந்து குடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றதையும் நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டாவது நல்லா இருக்கணுமே என்ற ஏக்கத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இந்த ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தேவனை நேசிக்கிற, அவருக்கென்று உண்மையாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். தேவன் நம் விசுவாசத்தை கனப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நபரை எப்படி தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றினார் என்பதை நாம் வருகிற வாரங்களில் தொடர்ந்து பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆண்டில் உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றப் போகிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆண்டுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டு தகப்பனே அப்பா, எத்தனையோ போராட்டங்கள் அப்பா, எத்தனையோ இழப்புகள் உடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இழந்து போனதை மறுபடியும் இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாய் இவர்களுக்கு மாற்றி தருவீராக டேடி. ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்மை அறிந்த பிள்ளைகளானாலும் அறியாத பிள்ளைகளானாலும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் ஆண்டவரே, அவங்களுடைய கையின் பிரயாசங்கள், படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் ஆண்டவரே, வேலை காரியங்கள் ஆண்டவரே, குழந்தை காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி. நீங்க இவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று சொன்னது போல அப்பா, இவருடைய வாழ்க்கையில அப்பா, அந்த 2020 ஆண்டு கண்ட அந்த வேதனைகள், அந்த கசப்புகள் நீங்கி இந்த 2021 ஆண்டு அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக டாடி. ஆண்டவரே, உலக ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வேலையை இழந்து போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டாவது ஒரு குழந்தையை கட்டாயம் நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. திருமணத்துக்கு காத்திருந்து அப்பா ஆண்டவரே, உள்ளம் உடைந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நல்ல ஒரு கத்தாவே திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற ஆண்டவரே. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சொந்த வீட்டை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வியாதியின் பிடியில சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு தகப்பனே ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் ஆண்டவரே, அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு ஆண்டாய் ஆண்டவரே, நீங்க மாற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதி
ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு கடன் இல்லாத ஒரு ஆண்டா இந்த ஆண்டை மாற்றி கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த கர்த்தாவே கொரோனா நிமித்தம் அநேகர் வேலைகளை இழந்து போயிருக்கிறாங்கப்பா. இழந்து போனதை இந்த ஆண்டில் மறுபடி அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரி அக்கரபா. ஆண்டவரே இந்த ஆண்டாவது அப்பா எங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் சேமத்தை கட்டளையிடுங்கப்பா. கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே எந்த ஒரு அழிவும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு வரக்கூடாதப்பா, எங்களுடைய மக்களுக்கு வரக்கூடாதப்பா. எங்களுடைய தேசத்தின் மக்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரை. ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அப்பா, உம்மை அன்பை ருசிக்காத பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா இதுவரைக்கும் தகப்பனே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கென்று வாழ கிருபை கொடுங்கப்பா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். ஜப வாழ்க்கையை கொடுங்கப்பா, வேத வாசிப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரை உபவாச வாழ்க்கையை கொடுங்கப்பா. உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை அதிக நேரம் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரை உலக ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற. ஊரா பாக்கரபலபரபா ஷபரபலபரபா தூரா பௌலி ஆக்கரபலபரபா கரபா ஓரிக்கரபலபரபல தீனமாக்கரபலபரபா ரீபாக்கரபலபரபா ரீபாக்கரபலபரபா உரி மீக்கரபலபரபல ஷபரபலபரபல தீரிபிக்கரபலபரபல கரபா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த யூடியூப் மூலம் ஆண்டவரை கடந்த ஆண்டெல்லாம் ஊழியம் செய்யும்படியா அடிமையை கத்தாவே பலப்படுத்தி ஆண்டவரை நீங்கள் நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. இந்த ஆண்டிலையும் ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய அடிமை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அடிமை கிருபைக்குள்ள மறைத்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த யூடியூப் மூலம் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலையும் கூட கத்தாவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா இந்த யூடியூப் மூலம் ஆண்டவரை அப்பா இந்த கத்தாவே வார்த்தைகள் கடந்து வருவதற்கு உதவியாக இருந்த ஆண்டவரே சாம் ஜான் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதே போல் தகப்பனே ஸ்வீட்டி ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. அடிமுடைய ஊழியத்தில் உதவி செய்த ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே ஆண்டவரை அப்பா ஜபத்தினாலும் ஆண்டவரே அப்பா தேவனே காணிக்கை ஆளும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை விசேஷமாய் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுத்ததை திரும்ப 1000 மடங்காய் ஆண்டவரே உபாகம் 1:11 படி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். We wish you a happy new year. God bless you. God bless you.